கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுமா? லாஸ்ட் கிளாஸ்ல 20 கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ 21 கொஷின்ஸ்ல இருந்து பார்க்கலாம். 21st கொஷின் வந்து என்ன இருக்கு பாருங்க. The smallest 4-digit number divisible by 15. ஓகேவா? கீழே இருக்கிற ஆப்ஷன்ல எந்த நம்பர் எல்லாமே 4 டிஜிட் தான், ஆனா அது ஸ்மாலஸ்டா இருக்கணும். எக்ஸாக்ட்லி எதால டிவைட் ஆகணும்? 15ஆல டிவைட் ஆகணும். ஓகேயா? இப்போ இந்த மாதிரி சம் சால்வ் பண்றதுக்கு ஸ்மாலஸ்ட் 4-digit நம்பர் எது? அது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. 1000 தானே? ஸ்மாலஸ்ட்னு சொன்னா எல்லாமே ஜீரோஸ்ல முடியும். லார்ஜஸ்ட்னு சொன்னா எதுல முடியும்? 9ல முடியும் இல்லையா? இப்போ இது அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இந்த ஆப்ஷன்ல எக்ஸாக்டா 1015 டேபிள்ல போகுமா? போகாது. ஏன்னா ரிமைண்டர் வரும். ஓகேவா? அந்த இதை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு 1000-15ஆல டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இல்லைன்னா ஒரு ஆப்ஷனா 15ஆல டிவைட் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? நான் இப்ப 1000 மட்டும் 15ஆல டிவைட் பண்றேன். இதுல 100ல எத்தனை 15 இருக்கு? 6 வந்து 90. ஓகேயா? பேலன்ஸ் வந்து 10. மறுபடியும் அகைன் எத்தனை டைம்ஸ் போகும்? 90. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 10. அப்ப இந்த டிவைட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ரிமைண்டர் 10 வருது இல்லையா? இதுக்கான மீனிங் என்னன்னா 1000 அப்படிங்கிறது எக்ஸாக்டா 15ல போகாதுன்னு அர்த்தம். அப்படிதானே? 1015ஆல டிவைட் பண்ணா மீதி எவ்வளவு கொடுக்குது? 10. அப்ப இந்த 1000க்கு அடுத்து வரப்போற ஏதோ ஒரு நம்பர் தான் கரெக்டா 15ஆல டிவைட் ஆகணும். அப்ப அந்த நம்பர் எது ஆப்ஷன்ல? இப்போ ரிமைண்டர் 10 தானப்பா வருது. இன்னும் எவ்வளவு இருந்தா இந்த நம்பர் எக்ஸாக்டா டிவைட் ஆகும்? 5 இருந்தா எக்ஸாக்டா டிவைட் ஆகும். அப்ப இதுக்கான ஆன்சர் எது? 1005. அவ்வளவுதான். இந்த ரிமைண்டர் 10 வருதுல்ல, இது கூட ஒரு 5 ஆட் பண்ணிட்டா இது 1005 வரும். 1005 அப்படிங்கிறது எக்ஸாக்டா 15ல போகும். எதை வச்சு சொல்றோம்? இந்த ரிமைண்டர் 5 நாம சேர்த்த ஒரு 5 சேர்த்தா 15. 15 ஒரு டைம் போகும் இல்லையா? அதனால இதை என்னன்னு சொல்லிடலாம்? 1005. இதுல 1020யும் டிவைட் ஆகும் நீங்க பாத்தீங்கன்னா. சரியா? அப்ப இதுவா இதுவா அப்படின்னு கேட்டா எது இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்மாலஸ்ட்னு சொல்றாங்க. அப்ப இது ரெண்டுல எது ஸ்மாலஸ்ட்? 1005. அதனால ஆன்சர் எதுதான் போடணும்? 1005 தான் போடணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாம். 22. இது வந்து ப்ராஃபிட் லாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். 400 mangoes were brought at rupees 125 per 100 and sold at a profit of rupees 100. The selling price per dozen கேட்டிருக்காங்க. இது நல்லா கவனிச்சு போடுங்க. ஈஸி தான். 400 மேங்கோஸ் வந்து 125 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னு அவங்க சொல்ல வரல. ஓகேயா? 400 மேங்கோஸ் வாங்கின பிரைஸை இங்க கொடுக்கல. இந்த 125ங்கிறது எத்தனை மேங்கோஸ்? 100 மேங்கோஸ். ஓகேயா? 100 மாம்பழங்களின் விலை 125 என்ற அடிப்படையில் 400 மாம்பழங்கள் வாங்கப்பட்டு அதோடைய லாபம் எவ்வளவு வர மாதிரி விற்கிறாங்க? 100 ரூபாய் லாபம். அது 100 ரூபாய் லாபம்ங்கிறது டோட்டல் ப்ராஃபிட். அதாவது இத்தனை டசனுக்கு 100 ரூபாய், இல்ல 100க்கு 100 ரூபாய் அப்படிலாம் சொல்ல வரல. புரியுதா? மொத்தமா 100 ரூபாய் லாபம் வரணும். அப்ப நான் முதல்ல இந்த 400 மேங்கோஸோட டோட்டல் காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கணும். என்ன வரும் சொல்லுங்க? 100 மேங்கோஸ் 125 ரூபாய் இல்லையா? அப்ப 400 மேங்கோஸ் எவ்வளோ? 125 எதால பெருக்கணும்? 4. 400னா 400 இருக்கு இல்லையா? 4ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப எவ்வளவு வரும்? 500 வரும். சரியா? அவர் வாங்கினதுதான் 500. காஸ்ட் பிரைஸ் வந்து 500. எவ்வளவு லாபம் வைக்கணும்னு சொல்றாங்க? 100. ஓகேயா? அப்ப அவர் செல்லிங் பிரைஸ் அப்ப என்னவா இருக்கணும்? 500 கூட ஒரு 100 ஆட் பண்ணுங்க. அப்ப வந்து 600 ரூபாய்க்கு அவர் வித்திருக்கணும். ஓகேயா? இப்போ 600 ரூபாய்க்கு எத்தனை மாம்பழத்தை வித்திருக்காரு? 400 மாம்பழத்தை. இப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா ஒரு டசன் மாம்பழத்தோட விற்ற விலை கண்டுபிடிங்கன்னு கேக்குறாங்க. சோ எப்படி கண்டுபிடிப்பீங்க? 400 மேங்கோஸோட செல்லிங் பிரைஸ் தான் 600.
ஓகே, ஒரு டசன்னா எவ்வளோ? 12 மேங்கோ எவ்வளவுன்னு கேக்குறாங்க. என்ன பண்ணும்? இந்த 600 இருக்கு இல்லையா, அதை எதால டிவைட் பண்ணும்? எத்தனை மேங்கோஸ் இது? 400 மேங்கோஸோட பிரைஸ் தானே. இப்போ இதை 400ல டிவைட் பண்ணிட்டு எத்தனையால மல்டிப்ளை பண்ணும்? 12ஆல. இந்த இடத்துல இந்த ஸ்டெப் இருக்குல்ல, இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு எத்தனை மேங்கோவோட பிரைஸ் கிடைக்கும்? ஒரு மேங்கோவோட பிரைஸ் கிடைக்கும். அதை நாம 12ஆல மல்டிப்ளை பண்ணா 12 மேங்கோஸ் கிடைச்சிடும். ஓகேவா? இப்போ இதை நான் வந்து கேன்சல் பண்றேன், ஜீரோஸ் கட் பண்ணிடுறேன். இது வந்து 3 டைம்ஸ் 6 into 3 வந்து 18. ஸோ ஆன்சர் வந்து 18 ரூபாய். இதெல்லாம் வந்து சிம்பிள் சம். இதுக்கு நம்ம ஃபார்முலா தெரியலையே, எனக்கு அது தெரியல, யோசிக்கவே வேணாம். இதெல்லாம் லாஜிக்கா உள்ள சம், எல்லாருமே போடலாம். ஓகே, அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 23. சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 15 நேச்சுரல் நம்பர்ஸ். இது ஃபர்ஸ்ட் 15 நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு ஃபார்முலா வந்து n into n plus 1/2. ஃபார்முலா தெரிஞ்சாதான் இதை போட முடியும். n அப்படிங்கிற இடத்துல 15 போடுவோம். ஓகே, அப்போ 15 into 15 plus 1 எவ்வளோ? 16/2. இதை கேன்சல் பண்ணா 120 வருது. ஆன்சர் வந்து 120. இயல் எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா இது. இந்த ஃபார்முலாவை கரெக்டா எழுதி வச்சுக்கோங்க. நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, 1 2 3 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுறது தான் நேச்சுரல் நம்பர்ஸ். அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 24. இதுல வந்து 4 ஃபிராக்ஷன் கொடுத்துட்டு இதுல எது ஸ்மாலஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிக சிறிய பின்னம். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, மேலே உள்ள நம்பர் கூட ஒரு 0 ஆட் பண்ணிட்டு கீழே உள்ள நம்பரால டிவைட் பண்ணும். ஓகேயா? 7 மேல இருக்கு, நான் அது கூட ஒரு 0 நானே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை 13ஆல டிவைட் பண்றேன். 70ல எத்தனை 13 போகும்னா 5 டைம்ஸ் போகும். ஓகேயா? 5 into 13 வந்து 65. ஓகே, இதுல ரிமைண்டர் அப்ப எத்தனை இருக்குன்னா 5. இந்த 5 வந்து எத்தனை டைம்ஸ் போகுதோ அது. நான் 6ன்னு போட்டிருக்கிறது மீதி ரிமைண்டர். சரியா? இந்த மாதிரி எழுதிக்கணும். இதுக்கு அடுத்தது 110, இதுல 25. இது போட்டோம் அப்படின்னா 100 4 டைம்ஸ் போகும். 4 25 100, ரிமைண்டர் வந்து 10 வருது. ஓகேவா? இந்த 1435 நாம போடுறதுக்கு முன்னாடி இதை 7ஆல டிவைட் பண்ணிடுங்க. ஓகே, 1435 இருக்குல்ல, இது 7 டேபிள்ல போகும். சரியா? அப்போ வந்து 2 7, இதுல எத்தனை 7? 5 7. அப்ப 2/5 இருக்கும். அப்ப 20/5னா எக்ஸாக்டா என்ன ஆயிடும்? 4 டைம்ஸ் ஆயிடும். ஓகே, இதுக்கப்புறம் இங்க 80/15. 80ல எத்தனை 15 போகும்? 5 டைம்ஸ். 5 15 75, ரிமைண்டர் வந்து 5. இப்ப நான் எழுதுனதுலயே இது வந்து 5 வந்துச்சு, அடி கொடுக்குறப்போ இது 5 வந்துச்சு, இது 4 வந்துச்சு, இதுவும் 4 வந்துச்சு, இதுல என்ன வந்துச்சு? 5. இப்ப இதுல எது சின்ன நம்பர் பார்க்கும்போது 4 தானே. இங்க 4, இங்க 4, இங்க ரிமைண்டர் என்ன? 0. ரிமைண்டரே வரல, அப்படிதானே? இப்ப இங்க ரிமைண்டர் வருது. அப்ப 4 2 வருது. இதுல இது ஸ்மாலஸ்டா, இது ஸ்மாலஸ்டா? 0 ரிமைண்டர் வருதுதான் ஸ்மாலஸ்ட். அப்ப ஆன்சர் என்ன? தேர்ட் ஆப்ஷன். ஓகேயா? 14/35. இதை இன்னொரு விதமாவும் செய்யலாம். நான் இன்னொரு மெத்தடும் சொல்றேன், கவனிங்க. 7/13 இருக்குல்ல, இதுல வந்து மேல உள்ள நம்பர் கீழே உள்ள நம்பருக்கான டிஃபரன்ஸ் எடுங்க. 13க்கும் 7க்கும் டிஃபரன்ஸ் என்ன? இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா எவ்வளவு வரும்? 6. அடுத்த ஆன்சர்ல 11/25 இருக்கு இல்லையா,
இந்த கீழே உள்ள நம்பர்ல இருந்து மேல உள்ள நம்பர் மைனஸ் பண்ணா என்ன வரும்? 14 வரும். அதுக்கு அடுத்தது 14/35 இருக்கு இல்லையா? இதுல இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன வரும்? 21. அதுக்கு அடுத்தது 8/5 இருக்கு, 15 இருக்கு இல்லையா? இப்ப இதுல வந்து டிஃபரன்ஸ் என்ன வரும்? 7. இதுல இருக்கிறதுலே எது டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கு? இது. அப்ப அதுதான் ஸ்மாலஸ்டா இருக்கணும். புரியுதா? இது வந்து இந்த மெத்தட்லயும் போடலாம். பட் அதுலயுமே சில இதுல டிஃபரன்ஸ் சேமா வந்ததுன்னா திருப்பியும் என்ன செய்யணும்? ஒரு ஸ்டெப் செய்ய வேண்டியதா இருக்கும். அது லாக் பண்ணி. ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்பர் 25 பாருங்க. Price of a pen after discount of 10% is rupees 45. What is the original price of the pen? இதுல வந்து ஒரிஜினல் பிரைஸ்ல இருந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன வந்திருக்கு? 45 வந்திருக்கு, அப்படிதானே? இப்ப இந்த இடத்துல டிஸ்கவுண்ட்னு சொன்னா நாம வந்து இந்த 10% 100ல இருந்து என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணா என்ன வரும்? 90. இந்த 90% தான் கால்குலேஷன்ல யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? அந்த பென்னோட ஒரிஜினல் பிரைஸை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இதுல இருந்து 90% போட்டா எனக்கு என்ன ஆன்சர் வரணும்? 45 வரணும். ஓகேவா? இதுதான் டிஸ்கவுண்ட் பிரைஸ் போடுற மெத்தட். ஒரிஜினல் பிரைஸ் இன்டூ எவ்வளோ டிஸ்கவுண்ட்டோ அதை 100ல இருந்து மைனஸ் பண்ணிட்டு அந்த ஆன்சர் ஈக்குவல் டு என்ன டிஸ்கவுண்ட் பிரைஸ் இருக்கோ அது. அப்ப இதுக்கு அப்புறம் எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 45 இன்டூ 100/90. 0 கட் பண்ணிடலாம். 9 டேபிள் அடிச்சா 5 டைம்ஸ். அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன? 50. ஓகேவா? அதுக்கு அடுத்தது ட்ரெயின் சம். இது எத்தனை பேருக்கு நல்லா தெரியும்? 26th கொஸ்டின் எனக்கு ஓகே, நான் போட முடியும். எத்தனை பேர் சொல்றீங்க? ட்ரெயின் சம்ஸ். இந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின் கேட்டா யார்கிட்டயோ கேட்கறாங்க மாதிரி உட்கார்ந்துருவீங்க. ட்ரெயின் சம்ஸ் யாருக்கெல்லாம் நல்லா தெரியும்? ம் A train running at a speed of 54 km per hour. ஒரு ட்ரெயினோட ஸ்பீட் என்ன? 54 km per hour. Crosses a passenger standing on a platform. Length 200 meter in 10 seconds. Length of the train கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ட்ரெயின் வந்து யாரை கிராஸ் பண்ணுது? பேசஞ்சர். பேசஞ்சரை கிராஸ் பண்ணுது. ஓகே, கிராசஸ் ஏ பேசஞ்சர் ஸ்டாண்டிங் ஆன் ஏ பிளாட்ஃபார்ம். பிளாட்ஃபார்மோட லென்த் கொடுத்துட்டாங்க நமக்கு. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 200 கொடுத்துருக்காங்க, அப்படிதானே? இது எவ்வளவு செகண்ட்ஸ்ல இது கிராஸ் பண்ணுது? அந்த 10 செகண்ட்ஸ்ங்கிறது எதோடைய டைம்? பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ற டைமா, மேனை கிராஸ் பண்ற டைம்? பேசஞ்சரை கிராஸ் பண்ற டைம். புரியுதா? உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தான் இந்த இடத்துல பிளாட்ஃபார்மோட லென்த் கொடுத்துட்டு அப்புறம் டைம் சொல்றாங்க. பட் இந்த டைம் பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ற டைம் இல்ல. எதை கிராஸ் பண்ற டைம்? பேசஞ்சரை கிராஸ் பண்ற டைம் தான் இது. புரியுதா? இப்ப இந்த சம்ல நமக்கு வேண்டியது லென்த் தான். ஸோ அப்ப இதுக்கு சிம்பிளா நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இதுல பிளாட்ஃபார்மோட லென்த்தே தேவைப்படாது ஆன்சர் கொண்டு வரதுக்கு. சரியா? நார்மலா இதோடைய ஃபார்முலா என்ன? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸ்பீடு என்ன இருக்கு? இப்ப நமக்கு என்ன தேவை? டிஸ்டன்ஸ் தானே. அப்ப டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? ஸ்பீட் இன்டூ டைம். இப்ப ஸ்பீடு வந்து என்ன பண்ணும்? 54 எதால மல்டிப்ளை பண்ணும்? 10ஆலயா? 54 என்ன யூனிட்ல இருக்கு? அப்ப அதை மாத்துறதுக்கு எதால மல்டிப்ளை பண்ணு? 5/18 இன்டூ என்னது? டைம். டைம் எவ்வளோ? 10. இப்ப 18 54ஆல போட போறேன். எத்தனை டைம்ஸ் போகும்? 3 டைம்ஸ் போகும். இப்ப இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வரும்? 150. ஸோ ஆன்சர் வந்து 150.
ஸோ இந்த இடத்துல பிளாட்ஃபார்ம் தேவையில்லை. ஓகேவா? ஒருவேளை உங்களுக்கு வந்து டைம் வந்து பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ற டைம் கொடுத்துருந்தாதான் நம்ம பிளாட்ஃபார்மோட லென்த்தை எடுப்போம். சரியா? பட் இந்த டைம் வந்து பேசஞ்சரை கிராஸ் பண்ற டைம். அதுக்கு அடுத்து 27th கொஸ்டின். இது இது என்ன வரும்? இது நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாமே தெரியும் தானே? இதுக்கு என்ன ஆன்சர்? 1%. 10% இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் 10% டிக்ரீஸ் ஆகுது. அப்ப என்ன பண்ணும்? ஸோ இந்த மாதிரி சம் வந்தா எப்படி போடணும்? 1% டிக்ரீஸ். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி சம் வந்தா எப்படி போடுவோம்? ஷார்ட்கட்ல சொல்லி கொடுத்தனே, அந்த ஷார்ட்கட் தான் ஞாபகம் வராது. அதான் பிரச்சனை. அப்படின்னு இல்ல, ஷார்ட்கட்டே ஞாபகம் வரலைன்னா நம்ம ஃபார்முலால போடலாம். ஃபார்முலாவும் ஞாபகம் வரலைன்னா என்ன பண்ணும்? ஸ்டார்டிங் வேல்யூவை 100 எடுத்துக்கணும். ஓகேவா? இதுல 10% இன்க்ரீஸ்னா பிளஸ் 10. 100ல 10% 10 தானே? அப்ப 1110. அதுக்கப்புறம் இதுல 10% எடுத்து மைனஸ் பண்ணணும். 1110ல 10% எவ்வளோ? 11. இதை மைனஸ் பண்ணா என்ன வரும்? 99. அதாவது ஸ்டார்டிங்ல 100 எடுத்த வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணா 99 மாறுது. அப்ப இதோடைய நெட் வேல்யூ வந்து 1% என்ன ஆயிருக்கு? டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆன்சர் வந்து 1% குறைகிறது. ஓகேவா? ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர். புரியல. இதே மெத்தட் தான். டிக்ரீஸ்னா மைனஸ் பண்ணும், இன்க்ரீஸ்னா பிளஸ் பண்ணும். 28th கொஸ்டின் கோடிங் டிகோடிங் நீங்க தான் ஆன்சர் சொல்லுங்க. இது என்ன மெத்தடு? சப்ஸ்டியூஷன் மெத்தடு. ஓகேவா? அதாவது PALE அதோட கோடு அங்கேயே கொடுத்துட்டாங்க. எர்த்தோட கோடும் இருக்கு. நீங்க அதை பார்த்து அப்படியே போட்டா போதும். P-யோட கோடு என்ன? 2. ஓகேவா? E-யோட கோடு என்ன? 4. A வந்து 1. R-க்கு 5. L-க்கு 3. 2 4 1 5 3. ஓகே, 29th கொஸ்டின். இதுல எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு? 8. மொத்தம் எத்தனை டயகனல்ஸ் அந்த இதுல வருது? லைன்ஸ் எத்தனை லைன்ஸ் வருது? 2 லைன்ஸ் தானே வருது. 2 லைன்ஸ் வந்தா எத்தனைன்னு சொன்னேன்? 2.5 லைன்ஸ் வந்தாதான் 12. 2 லைன்ஸ் வந்தா 8. ஓகேவா? 3 லைன்ஸ் வந்தாதான் 16. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 30. இது யாரெல்லாம் போட்டிருக்கீங்க? ஓகே, இது வந்து நம்ம 2 விதமா செய்யலாம். ஒன்னு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி செய்யலாம், இன்னொன்னு ஆப்ஷன்ல இருந்து செய்யலாம். ஓகேவா? பட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி செய்யறதுக்கு டைம் கண்டிப்பா இருக்காது. இது வந்து பெஸ்ட் மெத்தட் எதுனா எதுல இருந்து போடுறதுதான்? ஆப்ஷன்ல இருந்து போடுறதுதான். ஓகேவா? இங்க எதோடைய கவுண்டிங் வந்து கேக்குறாங்க? நம்பர் ஆஃப் ஹார்சஸ். மொத்தம் இதுல என்னென்ன அனிமல்ஸ் எல்லாம் பத்தி சொல்றாங்க? pigeon, horses, donkeys. pigeonக்கு number of legs எத்தனை? 2. horsesக்கு 4, donkeysக்கு 4. புறாக்களுக்கு 2 கால்கள், குதிரைகளுக்கு 4, கழுதைகளுக்கு 4 கால்கள்.
இதுல அவங்க ஹெட் எல்லாம் கவுண்ட் பண்ணா டோட்டலா எவ்வளவு வருது? 80 வருது இல்லையா? அதாவது the heads of the animals in a zoo இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணா 80 வருது. counted the legs எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணா என்ன வருது? 250 வருது. இதுல போனா போது நமக்கு ஒரு க்ளூ கொடுக்குறாங்க. என்னன்னு, நீங்க வந்து டாங்கியையும் ஹார்ஸோட கவுண்டிங்கையும் ரேஷியோ எடுத்தா உங்களுக்கு என்ன வரும்? 1:2 வரும்னு சொல்றாங்க. அப்ப இதுல டாங்கி அதிகமா இருக்கா, ஹார்சஸ் அதிகமா இருக்கா? ஹார்சஸ். இதுதான் டாங்கி, இது ஹார்சஸ். இதோட நம்பர் தானே அதிகமா இருக்கு. ஓகேயா? ஸோ இதுதான் நம்மளோட க்ளூ. இந்த எல்லா க்ளூவையும் வச்சு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா, எத்தனை ஹார்சஸ் இருந்ததுன்னு கேக்குறாங்க. இது நீங்க ஆப்ஷன்ல இருந்து போடுறது ஈஸின்னு சொன்னல, அது எப்படின்னு பார்க்கலாமா? இப்ப நீங்க ஆப்ஷன்ல இருக்கிறது எல்லாமே எதோடைய கவுண்டிங்? ஹார்சஸ். இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருந்தா இது வந்து ஹார்சஸோட கவுண்டிங்கா நம்ம வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்ப டாங்கிய இதை வச்சே நான் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? 10. வெரி குட். எப்படி? இந்த ரேஷியோ இருக்குல்ல, 1:2. ஓகேவா? அப்ப இது 20 இருந்தா இது என்னவா இருக்கணும்? 10 இருக்கணும். மொத்தம் எல்லா அனிமல்ஸும் சேர்த்தா எவ்வளவு வருது? 80. அப்போ மீதி இருக்கிறது தான் எதா இருக்கணும்? பீஜியன். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணாலே 30 வந்துடுதுல்ல. அப்ப மீதி எத்தனை பீஜியன்ஸ் இருக்கும்? 50. இப்ப இதோட லெக்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணா நமக்கு டோட்டல் என்ன வரணும்? 250 வரணும். அப்படி வரலன்னா அடுத்த ஆப்ஷனுக்கு போகணும். ஓகேவா? இப்ப இதுல லெக்ஸ் எத்தனை வரும் சொல்லுங்க? 80. ஒரு ஹார்ஸ்க்கு 4னா 20 × 4 80. அடுத்து ஒரு டாங்கிக்கு 4னா 40. அதுக்கப்புறம் இதுல 100. டோட்டல் பண்ணுங்க. 250 வருதா? சரி, அடுத்தது இது வந்து ஹார்சஸ்னா அப்ப டாங்கிஸ் எவ்வளோ? 15. அப்ப பீஜியன்ஸ் எவ்வளோ? புறாக்கள் எவ்வளவு வரும்? 80ல இருந்து 45 கழிக்கணும். இது ரெண்டையும் கூட்டி 80ல இருந்து கழிக்கணும். 35. ஸோ இதுல வந்து எவ்வளவு வருது? 120. பிளஸ் இதுல இன்டூ 4 போட்டா 60. 35 × 2 போட்டா 70. இதை ஆட் பண்ணா 250 வருதா? வருது இல்லையா? இது யார் இவ்வளவு கோவப்பட்டு இதை சொன்னா பண்ணிட்டு? நீங்க போனை ஸ்வைப் பண்ணும்போது பார்த்து ஸ்வைப் பண்ணுங்கப்பா. நான் இது போடும்போது உங்களுக்கு நான் டிசேபிள் பண்ணாம விட்டுட்டேன். ஓகே, இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வருது? 250 வருதா வரலையா? வருது. அப்ப ஆன்சர் என்ன? இதுதான். இது எவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. இப்ப நான் ஈக்குவேஷன் படி போட்டேன்னா டைம் எடுக்கும். ஓகேவா? அதனால இந்த மாதிரி தான் போகும். இப்ப நான் சொன்னது எல்லாருக்குமே புரிஞ்சுதா? யாருக்கா டவுட் இருக்கா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 31. இது வந்து கேலண்டர். த டே பிஃபோர் த எஸ்டர்டே. திருப்பி சொல்லணுமா? ஸோ ஆப்ஷன்ல இருந்து எடுக்கிறப்போ ஹார்சஸ் டாங்கியை நாமளே போட்டுக்கலாம். எப்படின்னா இந்த ரேஷியோ வச்சு. ஓகே, இதுல ஹார்சஸ் தான் அதிகமா இருக்கு, டாங்கி அதுல பாதி இருக்கு. 1:2 ரேஷியோ. இப்போ நான் செகண்ட் ஆப்ஷன்ல எப்படி போட்டேன்னா, இந்த 30ங்கிறது ஹார்ஸோட கவுண்டிங்கா இருந்தா அப்ப டாங்கியோட கவுண்டிங் இதுல பாதி தான் இருக்கணும். அப்ப 30ல பாதி 15. சரியா? இந்த 35 வந்து மீதி இருக்கிற பீஜியன் புறாவோட கவுண்டிங்கா இருக்கணும். அந்த 35 எப்படி கொண்டு வந்தோம்னா, கொஸ்டின்லயே நமக்கு ஸ்டார்டிங்ல சொல்லிட்டாங்க எல்லா அனிமல்ஸையும் கூட்டினா 80 வரும். ஓகே, அப்ப நம்ம ஹார்ஸ் டாங்கியை சேர்த்து கூட்டினா 45 தானே. 80ல இருந்து 45 மைனஸ் பண்ணா அப்ப 35 தான் பீஜியன் புறாக்களா இருக்கணும். அப்புறம் நான் என்ன செக் பண்ண போறேன்னா, ஒவ்வொன்றுக்கும் லெக்கோட கவுண்டிங் ஆட் பண்ணா எவ்வளவு வரும்? இப்போ ஹார்சஸ்க்கு வந்து 4 லெக். அப்ப 30 ஹார்ஸ்க்கு 30 × 4 போட்டா 120. அதே மாதிரி டாங்கிக்கு 4 லெக்ஸ். 15 × 4 போட்டா 60. அப்புறம் பீஜனுக்கு 2 லெக்ஸ். 35 × 2 போட்டா 70. இது எல்லாத்தையும் கூட்டினா 250 வருது. அதுதான் அவங்க இங்க சொல்லியிருக்காங்க.
மொத்தம் 250 வரணும் லெக்கோட கவுண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. அப்ப எல்லா கண்டிஷனும் இந்த இடத்துல தான் மேட்ச் ஆகுது. இதுக்கு முன்னாடி போட்டு பார்த்ததுல வரல. அப்ப இதுதான் ஆன்சரா இருக்கும். அதுக்கு அடுத்தது 31. த டே பிஃபோர் த எஸ்டர்டே, சாரி, த டே பிஃபோர், ரெண்டு தடவை வருது, ஒண்ணுதான் வரணும். த டே பிஃபோர் எஸ்டர்டே, சரியா? கரெக்டா தான் இருக்கா? The day before yesterday is 3 days after Saturday. What day is it today? நேற்றைய முந்தைய நாளுக்கு முந்தைய நாள் என்பது சனிக்கிழமைக்கு 3 நாட்கள் பின்பு வருகிறது. ஓகே. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி சம் கொடுக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் என்ன டுடே அப்படின்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். டுடேக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் மாதிரி போட போறேன். டுடேக்கு முன்னாடி என்னன்னு சொல்லுவோம்? எஸ்டர்டே. அதுக்கு முந்தின நாள் என்ன சொல்லுவோம்? டே பிஃபோர் எஸ்டர்டேன்னு சொல்லுவோம், அப்படிதானே? அதுக்கும் முந்தின நாள் தான் இவங்க சொல்றது. த டே பிஃபோர் த டே பிஃபோர் எஸ்டர்டே அப்படிதானே சொல்றாங்க. ஓகே, அப்போ டே பிஃபோர் எஸ்டர்டேக்கு முந்தைய நாள் இந்த இடம் தான் என்ன கிழமை வரும்னுங்கிறத ஒரு க்ளூ சொல்றாங்க. எஸ், 3 days ஆஃப்டர் சாட்டர்டே. சாட்டர்டேல இருந்து 3 days ஆஃப்டர் என்ன வருமோ அதுதான் நீங்க இங்க எழுத போறீங்க. சாட்டர்டேல இருந்து 3 days ஆஃப்டர் என்ன வரும் சொல்லுங்க. சாட்டர்டேல இருந்து 3 days ஆஃப்டர்னா இந்த இடத்துல கவனமா போகணும். 1, 2, 3 மூணாவது நாள் தான் எடுக்கணும். நாலாவது நாள் எடுக்கக்கூடாது, சரியா? சாட்டர்டேக்கு அப்புறம் என்ன வரும்? சண்டே, மண்டே, டியூஸ்டே. அப்போ டே பிஃபோர் எஸ்டர்டேக்கு முந்தின நாள் அப்படிங்கிறது என்ன கிழமையா இருக்கணும்? டியூஸ்டே. ஓகேயா? டியூஸ்டேக்கு அடுத்த நாள் அப்ப என்ன வரும்? வெனஸ்டே. வெனஸ்டேக்கு அடுத்தது தேர்ஸ்டே. டுடே அப்ப என்னவா இருக்கும்? ஃப்ரைடே. ஓகே, அப்ப ஆன்சர் என்ன? ஃப்ரைடே. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 32. 6 bells tolling together. அது எல்லாத்துக்கும் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா 30 minutesல அது எத்தனை டைம் ஆல் டுகெதர் எல்லாம் சேர்ந்து ஒலிக்கும் கேக்குறாங்க. அப்ப இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும், சரியா? ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். இதுக்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? என்ன ஆச்சு? 520யா? இல்ல 5. எல்லாமே 3 டேபிள் அப்படிதானே? ஒன் எயிட்டி, சரியா? 180 வந்து இந்த 180 நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கிறோம்னா 180 செகண்ட்ஸ் ஒன்ஸ் எல்லாமே ரிங் ஆகும்னு அர்த்தம். ஓகே, இப்போ 180 செகண்ட்ஸ் மினிட்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 60ஆல டிவைட் பண்ணா என்ன அர்த்தம்? 3 minutes ஒன்ஸ் எல்லாம் சேர்ந்து ரிங் ஆகும். ஓகேயா? அவங்க என்ன கேக்குறாங்கன்னா இன் 30 minutes ஹவு மெனி டைம்ஸ் தே டோல் டுகெதர். அரை மணி நேரத்துல 30 நிமிஷத்துல எல்லாமே சேர்ந்து எத்தனை முறை ஒலிக்கும்? நாம இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறது 3 minutes ஒன்ஸ் எல்லாமே ரிங் ஆகும்னு சொல்லிட்டோம். அப்ப 30 minutesல எத்தனை 3 minutes இருக்கு? 10. அப்ப இதுக்கு ஆன்சர் 10ஆ 11? எப்படி வேணா சொல்லலாம். எப்படி போட்டாலும் ஆன்சர் என்னதான் வரும்? 10. ஓகே, அடுத்தது 33. இதுவும் ட்ரெயின் சம்ல ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். 2 ஸ்டேஷன் 110 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு.
ஒரு ஸ்டேஷன்ல இருந்து காலையில 7 மணிக்கு ஒரு ட்ரெயின் கிளம்புது இன்னொரு ஸ்டேஷனுக்கு, அதோட ஸ்பீடு 20 km/h. அனதர் ட்ரெயின் பில இருந்து 8 மணிக்கு கிளம்புது, அதோட ஸ்பீடு 25 km/h. எத்தனை மணிக்கு ரெண்டும் மீட் பண்ணிக்கும் அப்படிங்கிறது கொஸ்டின். இது ரெண்டும் என்ன டைரக்ஷன்ல போகுது? ஆப்போசிட் டைரக்ஷன் தானே. ஒன்னு ஏல இருந்து பிக்கு போகுது, இன்னொன்னு பில இருந்து ஏக்கு வருது. அப்போ ஆப்போசிட் டைரக்ஷனா ஸ்பீடை என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். பட் ஆனா ரெண்டும் கிளம்புற டைம் எப்படி இருக்கு? வேற வேறையா இருக்கு. இது 7 o'clock, இது 8 o'clock. அப்ப இந்த ரெண்டையும் ஒரே டைமுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்ப டிஸ்டன்ஸ் மாத்தணும். ஓகே, இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெயின் தான் சீக்கிரமா கிளம்புது. அப்ப அது 1 hourல எவ்வளவு கிலோமீட்டர் கிராஸ் ஆயிருக்கும்? 20 km. அப்ப 8 o'clock வரும்போது இது எந்த இடத்துல இருக்கும்னா 90ல இருக்கும். சரியா? அப்ப 8 o'clock வரும்போது ரெண்டு ட்ரெயினுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் எவ்வளவுதான் இருக்கும்? 90 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப இப்ப டிஸ்டன்ஸ் வந்து 90, ஸ்பீடு வந்து 45. 45னா ரெண்டு என்ன பண்ணியிருக்கேன்? ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்ப இதுல வந்து டைம்க்கான ஃபார்முலா என்ன சொல்லுங்க? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் வந்து 90, ஸ்பீடு வந்து 45. இதை அப்படியே கேன்சல் பண்ணா என்ன? ஆஃப்டர் 2 hours இது மீட் பண்ணும். இந்த 2 hours எது கூட நீங்க ஆட் பண்ணணும்? நம்ம இதை என்ன டைம்க்கு கன்வெர்ட் பண்ணோம்? 8 o'clock. அப்ப 8 + 2 அப்ப ஆன்சர் என்ன? 10 o'clock மீட் பண்ணும். இது பர்சன்டேஜ் அட்டென்ட் பண்ண எல்லாருமே சொல்லலாம். In a region, 40% people are suffering from diabetes, 25% people are suffering from epilepsy, and 10% people suffering from both the disease. What percent of people are not suffering from any disease? மொத்தம் அந்த இடத்துல 100% people இருக்காங்கன்னு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி சம்தான நேத்து நம்ம பார்த்தோம். ஓகேயா? இல்ல 100% பீப்புள்ல எத்தனை பேர் வந்து டயபெட்டிஸ் 40% and 25% வந்து எபிலெப்சி ரெண்டும் சேர்ந்து 40. அப்ப இந்த மாதிரி சம் கொடுத்திருந்தா இந்த 40 and 25 ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். எவ்வளவு வரும்? 65. அதுல இருந்து போத்த வந்து மைனஸ் பண்ணணும். எவ்வளவு வரும்? 55. அப்ப 100ல இருந்து 55 மைனஸ் பண்ணா அதுதான் யாரு? நாட் சஃபரிங் ஃப்ரம் எனி டிசீஸ். ஓகே, அப்ப ஆன்சர் என்ன? 45. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இது புரியும். இப்ப நான் சொன்னது புரிஞ்சுதா? யாருக்கெல்லாம் புரியல? இந்த சம் யாருக்கெல்லாம் புரியல இப்ப நான் சொன்னேன்? ஏன் இங்க வந்து மைனஸ் பண்ண 10? இந்த 40%லயும் இந்த 10 இருப்பாங்க, இந்த 25%லயும் 10 இருப்பாங்க. அதனாலதான் ரெண்டையும் ஆட் பண்ணி கழிச்சுக்கிறோம். ஓகேவா? அப்போ இந்த 55% தான் சஃபர் ஆன பீப்புள் ஏதாவது ஒரு டிசீஸ்ல. ஓகே, அது வந்து டயாபெட்டிஸா இருக்கலாம், இல்லைன்னா எபிலெப்சியா இருக்கலாம். ஏதோ ஒரு டிசீஸ்ல சஃபர் ஆனவங்க 55 தான். அப்போ 100ல இருந்து 55 கழிச்சுட்டா மீதி தான் யாரு? நாட் சஃபரிங், அதாவது பாதிக்கப்படாத மக்கள். ஓகேயா? அடுத்து 35 கோடிங் டிகோடிங் சொல்லுங்க. இதுக்குள்ள ஆன்சர் வந்திருக்கணுமே. ஈஸி தானே இது? ஒரு ஒரு லெட்டரும் இதுல கியூ இருக்கா? இதுல எஸ், கியூ ஆர் எஸ், அதுக்கப்புறம் யூ வி டபிள்யூ இ எஃப் ஜி, அதுக்கப்புறம் டி. டீக்கான ஒரு லெட்டர் விடவே இல்லை பாருங்க. டீக்கு அப்புறம் யூ தானே இருக்கு. அப்படி போட்டா வருதா? வருது. ஐக்கு அப்புறம் கரெக்டா தான் போட்டானா? சரி. டீயோட கோடு வந்து வி.
அதுக்கப்புறம் ஐயோட கோடு வந்து கே அண்ட் ஓவோட கோடு வந்து கியூ எண்ணுக்கு வந்து பி எல்லாமே ஒரு லெட்டர் கேப் ஓகேயா அப்ப ரிசப்ஷனிஸ்ட்ல அப்படியே பாத்தீங்கன்னா என்ன வரும் ஆர்எஸ்க்கு அப்புறம் டி இஎஃப் ஜி சிடிஇ ஓகேயா அதுக்கு அடுத்தது இஎஃப் ஜி அடுத்தது பிக்யூஆர் டியூ வி எல்லாமே வருது பாருங்க இதுல அதாவது நம்ம ஏதாவது 5 லெட்டர் கண்டுபிடிச்சு செலக்ட் பண்ணலாம்னு பார்த்தா ஸோ அதுக்கு அடுத்தது பிக்யூஆர் டியூவி ஐஜேகே ஓபிக்யூ என்ஓபி என்ன எந்த ஆப்ஷன் QPKSTU TUV தேர்ட் தான் வருதா செகண்ட் ஆப்ஷன்ல எது தப்பு இப்போ BQK ஒரு லெட்டர் மாறுது ஓகே ஸோ ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் ஓகே அடுத்தது போலாம் 36th கொஸ்டின் இது ரெண்டுக்கும் HCF எடுக்கணும் அப்படின்னா இது ரெண்டுலயும் பொதுவா டிவைட் ஆகுற நம்பரை எடுக்கணும் இந்த நம்பர் ஆப்ஷன்ல இருந்தே நீங்க செலக்ட் பண்ணலாம் இது 11 டேபிள்ல போகுமா 1 டேபிள்ல கண்டிப்பா போகும் 11 டேபிள்ல போகுமா ஸோ இது கட் ஆனிச்சுன்னா திருப்பி லாகின் பண்ணிக்கோங்கப்பா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் இது இப்ப எந்த நம்பர்ல போகணும் எப்படி கண்டுபிடிப்பீங்க 11 டேபிள்ல போகுமா போகாதா சொல்லுங்க போகாது இல்லையா 11 டேபிள்ல போடுறதுக்கு என்ன கண்டிஷன் ஞாபகம் இருக்கா ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் ஆட் பண்ணி பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா சரி அது 11 டேபிள்ல போகாது அப்ப 7ஆ 17ஆ அவ்வளவுதான் இப்ப நீங்க ஒரு நம்பரை 7ஆல டிவைட் பண்ணி பார்த்தாலே போதும் இப்ப 595 7ஆல டிவைட் பண்ணா எத்தனை டைம் 8 7 56 பேலன்ஸ் 335 போகுது அப்புறம் இதை 7ஆல டிவைட் பண்ணி பார்த்தா 272 7ஆல போட்டுட்டா 3 7 21 பேலன்ஸ் 62 போல சரியா அப்ப எது ஆன்சரா இருக்கணும் ஓ 17ஆவும் இருக்கலாம் 1ஆவும் இருக்கலாம் ஓகே ரெண்டுக்கும் காமன் மல்டிபிள்ஸ் இல்லைன்னா அப்ப என்னவா தான் இருக்கணும் 1 தான் இருக்கணும் சரி அப்ப 17ஆல டிவைட் பண்ணி பாருங்க